மேட்டர் பார்த்தா தான் தெரியும். அது பெருசு தான் ப்ரோ. தாத்தா கேரக்டர் தான் ரொம்ப பர்சனலி பிடிச்சிருச்சு. இல்ல பப்ளிக் பெருசா சொல்ல வருது. எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஓகே ஓகே எல்லாமே படம் ஃபன்னா தான், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா. ஃபேமிலியோட தெரியல ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸா வந்தா பசங்களாம் வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஜாலியா இருந்தது படம். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான் படம். பெருசு வந்து அது இன்னும் இது லாஜிக் சொல்ற ஒரு படம்லாம் எதுவும் கிடையாது. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். அவ்வளோ ஃபேமிலி கூட கூட வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஜாலியான படம் தான். அவ்வளோதான். வைவ் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தார். அவர்கள் நேச்சுரலாக பண்ணியிருந்தார். அவ்வளோ நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் காமெடி மட்டும் அல்டிமேட் படத்தில் எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாருமே ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். நல்ல ஜாலியான ஒரு படம். அவ்வளோதான். அதுதான் ப்ரோ. நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு அசிங்கமாலாம் எதுவும் இருக்கா, ரொம்ப நல்லா ஃபன்னாக இருக்கும். கடைசி வரைக்கும் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான ஒரு காமெடி படம். ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வைபவ், அதாவது வைபவுக்குலாம் வந்து இது அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோலு. ஸோ ஒரு நாள் சூப்பராக பண்ணியிருக்காரு படம். அதான் எல்லாருக்குமே வந்துட்டு இதில் டிப்பிக்கலாக அவங்களுக்கு என்னென்ன ரோலோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யாருக்குமே வந்து இவங்க தான் பயங்கரமாக அவங்க பயங்கரமாக இல்லை. மொத்தமாக எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஜாலியாக வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகலாம். அவ்வளோதான். பெரிய கண்டென்ட்டு மெசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு காமெடி படம். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக. வைபு தான் வேற லெவல். கேஷுவலா அது ஃபுல் ட்ரிங்க் அடிச்சிட்டு பயங்கரமா முடிச்சிருக்காரு படத்தை அவரு. ஓகே தான், நல்லா தான் இருக்காங்க. சூப்பரா தான் இருக்காங்க. ஃபேஸா இருக்காங்க. ஆனா நல்லா இருக்கு. ஹேர் நல்லா இருக்கு. சீன்ஸ் எதுவுமே கிடையாது. வெறும் டயலாக்ஸ் மட்டும்தான். அதுவும் அவ்வளோலாம் கிடையாது. கொஞ்சம் தான். கண்டிப்பா பாக்கலாம். நாங்க ஃபேமிலி தான் வந்தோம். நாங்க நல்லா ஃபன் பண்ணி பார்த்தோம். நாங்க எங்க ஃபேமிலி அங்கங்க இப்ப இருக்காங்க. நாங்க இப்ப இங்க மாட்டிக்கிட்டோம். நல்லா இருக்கு. நிஜமா பார்க்கலாம். நல்லா சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். புரியல. நல்லா தான் இருக்கு. அவர் தான் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கரெக்டா வந்து இது குடுத்துருக்காங்க. கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா பண்ணியிருக்காங்க. லாஸ்டா கொஞ்சம் எமோஷனலா வரும். அது நம்ம நார்மலா எல்லாருக்குமே நடக்கிறது தான். அது புரியல. படமே பிடிச்சிருக்குங்க எங்களுக்கு. நல்லா இருக்குங்க. தாத்தா கேரக்டர் தான் ரொம்ப பர்சனலி பிடிச்சிருச்சு. இல்ல பப்ளிக் பெருசா சொல்ல வருது. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தை வந்து நிஜமா பாருங்க. எங்க ரிவ்யூ பார்த்தறப்போ கண்டிப்பா வந்து பாருங்க. ஆமா, டிக்கெட்டுக்கு இந்த காசுக்கு வர்த்துனா இந்த படம் வர்த். நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. ஹிட் ஆகும்ண்ணா. நல்லா காமெடியாக இருக்குண்ணா. போர் அடிக்கல. நல்லா இருக்கு. எல்லாருமே எல்லாம் அடிச்சிருக்காங்க ப்ரோ. வைபு நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா சிரிப்பாக இருந்தது அவருக்கு. ஓகே, அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. மேஜராக மேல் ஆக்டிங் தான் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா ஹிட்டாக இருக்குது. பெருசு தான் ப்ரோ. அதுதான் பெருசு தான். லேக்லாம் இல்லை ப்ரோ. அங்கங்கே சின்ன லேக் இருக்குது. லேக் இல்லாமல் எந்த படம் இருக்காது ப்ரோ. சிரிக்க வச்சிட்டாங்க. அவ்வளோதான். நல்லா சிரிக்க வச்சிட்டாங்க. எங்களுக்கு டைம் போனதுமே தெரியல. நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பாருங்கள், நீங்களும் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா ஃபன்னாக எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு மேட்ரு வச்சு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம். நல்லா இருக்குது. காமெடியாக இருக்குது. ஃபேமிலியோட அதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமான்னா குழந்தைங்களாம் இப்போ எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாதுல்ல. ஒரு மேட்ரு வச்சு ஒரு படத்தில் ஒரு மேட்ரு சொல்ல வந்திருக்காங்க. அது மேட்ரை பார்த்தா தான் தெரியும். அது பாருங்கள். காமெடியாக இருக்கும். இல்லை, நிறைய இடத்துல காமெடி கனெக்ட் ஆகிருக்கு. நிறைய இடத்துல நல்லா இருக்குது. பார்க்கலாம். லேக் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் ஃபன்னாக போகுது. அப்படியே ஒன்றும் பெருசாக லேக்லாம் இல்லை. பார்க்கலாம். நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. ஆமாம், ஜாலியாக சிரிச்சிட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை கலகலன்னு இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே சொல்லக்கூடாது, பட் ஆடியன்ஸ் வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் 3வது வாட்டி படம் பார்க்குறேன். அண்ட் இன்னைக்கு ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது வேற லெவலில் ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நானே ரொம்ப சிரித்தேன். ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். வேற லெவலில் இருந்துச்சுங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக சிரிச்சாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல காமெடி படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஐ திங்க் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக வந்து பார்க்குற படமாக அது கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் சர்டிஃபிகேட் மட்டும்தான் ஏ சர்டிஃபிகேட் கான்டென்ட்டுக்காக. பட் இட்ஸ் அ க்ளீன் ஃபிலிம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். எங்கேயுமே உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்காது. அண்ட் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான காமெடியாக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து பாடி ஷேம் பண்ணாமல், ரொம்ப டபுள் மீனிங் டயலாக்ஸ் அதிகமாக இல்லாமல் ரொம்ப க்ளீனான ஒரு காமெடியாக இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ.
படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக படம்னாலே எல்லாரும் வைலன்ஸு அடல்ட்டு அந்த மாதிரி நினச்சி நிறையா படத்துக்கு போகாமல் இருப்பாங்க. இது வந்து ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டு, எல்லாரும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்குது. அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கும். கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா முடிச்சிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் வந்து பாருங்கள், படம் வந்து பார்த்தா தான் தெரியும். எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து பாருங்கள். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே டைரக்ட் மீனிங் தான். நீங்கள் வந்து பாருங்கள். படம்னு சொல்லுவாங்க, பட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். வேற லெவல் இருக்கு, நல்லா என்டர்டைன்மெண்ட். ஆனா நல்ல என்டர்டைன்மெண்ட், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கு. புது புது நல்லா இருக்குண்ணா, காமெடியா இருக்குண்ணா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பெருசு வச்சு தான் கதையை எடுத்துருக்காங்க. கொஞ்சம் இப்போ லேடிஸுக்கு கொஞ்சம் ஆச்சா கொஞ்சம் இதுவாக தெரியும், மற்றபடி ஒன்றும் இல்லை, காமெடி தான். காமெடியாக பார்த்தா காமெடியாக பார்க்கலாம். பார்க்கலாம், கொஞ்சம் காமெடியாக பார்த்தா காமெடியாக பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் அச்சப்படுறோம், கொஞ்சம் அசிங். நல்லா இருக்கு, நல்லா இல்லை நல்லா காமெடியாக தான் இருக்குது. படம் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் காமெடியாக தான் போகும். நல்லா தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்ல காமெடி என்டர்டெயின்மெண்ட்டு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோவிலேருந்து சைடு ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவரோட ஹீரோவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. தாத்தா பெருசுன்ற பெருசு தாத்தா தான். அந்த தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. காமெடி ஜானரு. படம் ஃபுல்லாகவே காமெடி ஜானரு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல படம்.